நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் கொள்கையில கொண்டு போய் பரப்பக்கூடிய நபர்கள். ஆனா திருப்புவனம் கூட்டத்துல கோபமா பேசிட்டாங்க, கெட்ட வார்த்தையில பேசிட்டாங்க. நீங்க எதை சொல்றீங்கன்னா சாட்டை துரைமுருகன் நிறைய அதுல ஆபாசமா பேசிட்டான்னு சொல்றாங்க. எப்படி பேசாம இருப்பாங்க? அதுல என்ன ஆபாசம் இருக்கு? கோபத்தினுடைய வெளிப்பாடு பிரியகுமார். அது எப்படி ஆபாசம் நீங்க சொல்லுவீங்க? நீங்க பிரேத பரிசோதனையை பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். நான் என்ன கேக்குறேன், இப்ப ஒரு நபர் இருக்காரு, ஒரு நபரினுடைய பெத்த மகன் செத்து போயிட்டான். நான் ஒண்ணு கேக்குறேன், உங்களுக்கோ எனக்கோ நம்ம வீட்டுல அதே பெத்த மகன் செத்து போயிட்டான், என்ன செய்வீங்க? போய் அமைதியா உட்கார்ந்து நாகரிகமா பேசிக்கிருப்பீங்களா? இழந்த இழப்புங்க, இழப்பு அவங்களுக்கு. அப்ப அவர் பேசக்கூடிய சாட்டை துரைமுருகன் பேசக்கூடிய பேச்சுங்கிறது அவருடைய ஆபாச வார்த்தை கிடையாது, அவருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு கிடையாது. அந்த அஜித்தினுடைய அம்மாவினுடைய கோபத்தின் வெளிப்பாடு. அஜித்தோட அம்மா தன் பிள்ளையை இழந்து நெஞ்சிலையும் மாறலையும் அடிச்சுக்கிட்டு அழுதுருப்பாங்க பாத்தியா, அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு. சாட்டை துரைமுருகனோ இடுமாவன கார்த்தியோ சீசா மதிவானோ பேசியது என்பது அவர்களுடைய தனிப்பட்ட கோபம் அல்ல, அவர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தவில்லை. அஜித்குமார் செத்து போன அஜித்குமாரினுடைய அம்மாவினுடைய இடத்தில் இருந்து அவர்களுடைய கோபத்தை வெளிக்காட்டியிருக்காங்க. அந்த கோபம் நியாயமானது, சரியானது. அப்ப 4 வார்த்தை 40 வார்த்தை கூட கெட்ட வார்த்தை வரும். 4 கல்யாணம் பண்ணிருக்காங்க, 4